வணக்கம். அம்மாவின் தண்டர் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பயனுள்ள தகவல் தாங்க. பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இந்த மாதிரி ஃபர்னிஷிங் போட்டுட்டிங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக பெட்ரூம். இங்கே பாருங்கள், பெட்ரூமில் வந்து ஷெல்ஃப்லேருந்து எடுத்து வச்சது பொருள். ஏன் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு யோசனையாக இருக்கும். பாருங்கள், இது வந்து டாய்லெட் கதவு கிட்ட பார்த்துக்கோங்க. பாருங்கள், இங்கெல்லாம் ஏன் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அப்படியே வந்திங்கன்னா இது ஹால், அதாவது பெட்ரூமில். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த பக்கம் செவுத்துலேயும் இது ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வீடு அல்லோகலமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது இன்னொரு பெட்ரூமு. அந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் இப்படி தான் இருக்கும். கச்சா மிச்சான்னு இருக்குது, அப்படியே பார்க்காதீங்க. நான் ஏன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபர்னிஷிங் போட்டிங்கன்னா போடுறதுக்கு அப்பயே நீங்கள் வந்து கரையானை வராமல் தடுக்கிறதுக்குரிய மருந்தையும் அடிச்சிடணுங்க. பெஸ்டிசைடும் பண்ணிடணும். அதை பாருங்கள், இங்கே வந்து இப்போ எனக்கு வந்து எந்த இடத்துல வந்து கரையானை அடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபர்னிஷிங் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்த்தீங்கன்னா இது பால்கனி. பாருங்கள், பால்கனியில் எப்படி வந்து கரையான் வந்து இந்த கதவில் வந்து அரிச்சிருக்குன்னு. இந்த ஷெல்ஃபில் தாங்க உங்களுக்கு அரிக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம். இந்த பாருங்கள், செவுத்தில் கூட அரிச்சிருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக டெர்மினேட்டர் போட்டால் 10 நாளுக்கு வராது, பழையபடி மறுபடியும் வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல வந்து அது வந்து நம்ம ஏதாவது ஷெல்ஃப் வச்சுருப்போம், அந்த இடத்துல டேபிள் வச்சுருப்போம், அந்த இடத்துல டக்குன்னு வந்துடுங்க. அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபர்னிஷிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. கரையானை வந்து ஒழிக்கிறதுக்குரிய வேலையை ஆரம்பிச்சிடுங்க. அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரையான் இருக்கா அப்படின்னு. நல்லா ஸ்ட்ராங்கான இதை மருந்தை வந்து அவங்க தெளித்து விடுவாங்க. அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரில்லிங் போட்டு செவுத்தில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறாங்க. பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஹோல்ஸ் போட்டுக்கிறாங்க. பாருங்கள், இருக்குதோ இல்லையோ, எந்த இடம் 2 இருந்ததுனாவே ஒரு பில்டிங்கில் வந்து ஃப்ளாட்டு ஒரு பில்டிங்கில் இருந்ததுனாவே பக்கத்தில் வந்துடுங்களாம். அது நமக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல. ஆனால் அந்த மாதிரி வந்தோடனே எல்லா ரூமுக்கும் நாங்கள் பண்ணுறோம். இந்த பாருங்கள், ஹோல்ஸ் போட்டுறாங்க இல்லைங்களா? ஹோல்ஸ் போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா பெட்ரூம், இது கிச்சன். இங்கேயும் எல்லா ஷெல்ஃப்லேயும் இந்த மாதிரி கீழே வந்து நாங்கள் ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஹாலு எல்லாம் இது பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டுட்டு ட்ரில்லிங் போட்டுட்டு இந்த மெயின் டோர்லேயும் நாங்கள் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், மெயின் டோர்லேயும் போட்டிருக்க தெரியுதா? அப்புறம் வாங்க, டோரில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க மருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த இதில் வந்து இப்போ வந்து ஸ்மெல் வராத இந்த ஸ்ப்ரேங்க நம்ம நைட்டு கூட இங்கே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷெல்ஃப் போட்டதால் நம்ம வந்து கண்டிப்பாக கரையானுக்குரிய அந்த தடுப்பு மருந்து பெஸ்டிசைட் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே போட்டதுக்கப்புறம் அதை தொடச்சிட்டு மறுபடியும் வந்து அதனால் ஃபுல்லாக மருந்தை உள்கொண்டு செலுத்திட்டாங்க. மறுபடியும் உங்களுக்கு ஸ்ப்ரே போடுவாங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே ஒயிட் சிமெண்ட் போட்டு அடிச்சிடுவாங்க. பாருங்கள், இப்போ நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது இல்லையா? இதை வந்து அவங்க இந்த பூஜை ஷெல்ஃபுக்கு கீழேயும் இதில் இல்லை, ஆனாலும் அவங்க வந்து சேஃபுக்காக ஸ்ப்ரே பண்ணி இது ஹோல் போட்டு மருந்து செலுத்தியிருக்காங்க உள்ள. இன்னும் வந்து அவங்க காய விட்டுருக்காங்க. இன்னும் மறுபடியும் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட் வச்சு அடைப்பாங்க. அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். தடுப்புக்கு மருந்து போட்டு அந்த ஹோல்ஸ்லாம் வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு அடைச்சிட்டாங்க. இப்படி தான் இருக்கும். 1 டே பூரா காஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம பெருக்கிட்டு இது பண்ணணும்.
இன்னொரு இடம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட் போட்டு அடிச்சிட்டாங்க. 2வது முறை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஜெல் ஒன்று வச்சுட்டு இது பண்ணாங்க. இதுதான் இருக்குங்க ஹாலு. இங்கே பார்த்தீங்கன்னா இது தெரியுதுங்களா உங்களுக்கு? இதில் ஒரு ஷெல்ஃப் போட்டிருந்தோம், முன்னாடி காமிச்சிருந்தேன். அந்த ஷெல்ஃபுக்குள்ளே எல்லாம் தோண்டி கரையாக ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சது பாருங்கள். அந்த ஷெல்ஃபே போயிடுச்சு. அந்த ஷெல்ஃபை அப்படியே எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த லாஃப்டில் மேலே ஸ்விட்ச் போர்டு வச்சுருக்கோம். அந்த ஸ்விட்ச் போர்டுக்குள்ளே இருந்து கரையான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் தெரியுங்களா? அந்த ஸ்விட்ச் போர்டை அவுத்துட்டு உள்ளே இருக்க கரையானெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஸ்விட்ச் போர்டு போட போகிறோம். பாருங்கள், இதுக்கு எல்லாமே வந்து ஸ்ப்ரே அடித்தாச்சு. கீழெல்லாம் செவுத்துக்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டாச்சு. அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து கபோர்ட் போடுறீங்களா நல்ல வுட்டில் போடுங்க. 2வது, உடனே நம்ம வந்து கரையான் தடுப்பு மருந்துக்கு வேலை செய்யணும். இதை நான் ஏன் எடுத்து போடுறேன்னா உங்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் போடுறேன். ஆனால் இவ்வளோ ஷெல்ஃபு கிச்சனில் இருக்குங்க. கிச்சனில் வரல. அதே நம்ம வந்து அங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடத்துல இருக்குதுங்க. அந்த கரையான் இதை வந்து நம்ம பார்க்காம இருந்தோம்னா ஃபுல்லாக அவங்களுக்கு போகும். பாத்ரூம் போயாச்சு, இந்த பால்கனி டோரும் போயாச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.